Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, பொலஸ் மசாலா, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோப்பி தூள், மாசி சம்பல் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் கடைகளில் கூட எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலும். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்டில் இருக்குது. இபாகமுவா மல்டி ஸ்டோர் தமுள்ள ரோட்டில் இருக்குது. பானகமுவா மல்டி ஸ்டோர் பிரான்ச்லையும் நமடகவத்த ஜவுஃபர் ஸ்டோர்ஸ் ரிதிகம ஃபாரிஸ் ஹோட்டல்லையும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். இன்றைக்கு வந்துட்டு வார ரமலான் மாதத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு பிரயோசனமாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலான 2 ரெசிபீஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு ரெசிபிக்கு எனக்கு கட்டாயமாக நாட்டு முட்டை தேவைப்படுது. என்னோடய விளாக்ஸ் வந்துட்டு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்துட்டு முட்டையெல்லாம் எங்களோட கோழிகள்கிட்டேருந்தே நாங்கள் எடுத்துக்குவோம். ஆனால் இந்த சீசன்லலாம் வந்துட்டு இந்த கோழிகள் முட்டை விடுற அந்த வீதம் வந்துட்டு குறைவாய்க்குது. அவ சுட்டி என்னவோ எங்களோட ஏரியாவில் மட்டும் இல்லை, எல்லா ஏரியாலையும் இந்த நாட்டு முட்டை வந்துட்டு இப்போ கடைகள்லண்டா கூட சல்லி கொடுத்து வாங்குறதுக்கும் கிடைக்கிறது அரிது இல்லையா, கொஞ்சம் குறைவாய்க்குது. உண்மையிலே முந்தியெல்லாம் வந்துட்டு எங்களோட கோழிகள் மாதக்கணக்கு அந்த மாதிரி கூட முட்டை விடுற கோழிகள் மீந்திக்குது. ஆனால் இப்போல்லாம் ஒரு 6-7 முட்டை அந்த மாதிரி உடக்கலை வந்துட்டு நின்றுவாங்க. என்னன்னு தெரியா, சாப்பாடு வந்துட்டு குறைவாய்க்கிறது, நல்லா சத்துள்ள சாப்பாடுகள் அவங்களுக்கு குறைவாய்க்கிறது, அந்த மாதிரி காரணமாகவும் இருக்கலாம். அதோட எங்களோட கோழிகள் வந்துட்டு இப்போ கொஞ்சம் வயசாகிட்டு, அப்போ புது கோழிகள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டிருக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி வந்துட்டு உங்களோட இந்த பட்டீஸை எண்ணெயில் பொரிக்காமல் பேக் பண்ணி எப்படி எடுக்கிற அப்படின்னு நல்லா பர்ஃபெக்டாக சொல்லித்தருவோம் அப்படின்னு நினச்சேன். அதுவும் அவன் இல்லாத ஆக்களுக்கு வந்துட்டு அடுப்பில் எப்படி பேக் பண்ணுற அப்படின்னு சொல்லித்தருவோம்னு தான் கிழங்க வந்துட்டு கட் பண்ணிட்டிருக்கிறேன். நான் வந்து பட்டீஸுக்கு செய்கிற கறி வந்துட்டு ஈஸியாக செஞ்சுருவேன். இந்த கிழங்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் மேஷ் பண்ணி அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. இப்போ நான் காட்டுற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேஷ் பண்ணி செய்கிறத விட இந்த கறி வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் கடுகு வெந்தயம் போட்டு கொஞ்சம் இப்படி பொரிய விடணும். அது பொரிஞ்சு வரக்கலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் போட்டு நல்ல ஒரு லேசான பொன்னிறம் வறுத்துக்கணும். அதோட கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு உங்களோட விரும்பின மாதிரி உங்களுக்கு சேர்த்துக்கலும். கொஞ்சம் குறைவாக சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமாக்கும் இல்லையா, அதுக்காக வேண்டி டேஸ்ட் ஆகிக்கட்டும் அப்படின்றதுக்காக நிறைய சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கருவேப்பிலை கொஞ்சம் வாசத்துக்கு அரிஞ்சிட்டே சேர்த்துக்கோங்க. இப்படி எல்லாம் நல்ல ஒரு லேசான பொன்னிறம் வரக்கலை வெட்டி வச்சிக்கிற கிழங்க போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேணாம், நிறைய சேர்த்திங்கன்னா அந்த கிழங்கு வந்துட்டு இந்த கசிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்படிக்காம நல்லா முழுசாய்க்கலே வெந்து வரும் இல்லையா, அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலருக்கு தேவையான அளவு மஞ்சள் போட்டு மூடி இதை அப்படியே குறைஞ்ச நெருப்பில் வேக வச்சிடணும். நல்லா இப்படி கொதிக்கலை பாருங்கள் கிழங்கு துண்டுகள் வெந்திக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. வெந்திக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் மற்ற மசாலா சேர்த்துக்கலும். இதில் நிறைய மசாலாஸ் ஒன்றுமே நாங்கள் சேர்க்க தேவையில்ல. கொஞ்சம் கட்டர்தூள், கொஞ்சம் கூடுதலாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் அரைக்கக்கெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் துண்டிக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கறி வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க, உரப்பு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் தண்ணியெல்லாம் வற்றி லேசாக தண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைமில் தான் நீங்கள் கடையை ஸ்டார்ட் பண்ணணும். கடையக்கெல்லாம் எப்போவுமே குட்டி குட்டி துண்டிக்கிற மாதிரி கடைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் தான் கடிப்படக்கெல்லாம் டேஸ்ட் ஆகிக்கும். ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு டேஸ்ட் ஆகிக்காது. நான் இன்றைக்கி இந்த கறிக்கு ஆக்கின மீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தாராளமாக டின் ஃபிஷ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி மீன் துண்டுகளை லேசாக இப்படி கடைஞ்சி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் மறிஞ்ச வெங்காயமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கறியில் உள்ள தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட கறி வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கடைசியாக கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்த்துக்கலும். கறியை எடுத்து வச்சுட்டு இந்த பட்டீஸ் செய்கிறதுக்கு நான் பிசைஞ்சு எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு ஆட்டா தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தாராளமாக ஆட்டாக்கு பதிலாக மைதா அப்படி இல்லாட்டி மைதாவும் ஆட்டாவும் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் எண்ணெய், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நான் காட்டுற கன்சிஸ்டன்சி வரைக்கும் இறுக்கமாக பிசைஞ்சு எடுக்கணும். எப்போவுமே நீங்கள் பட்டீஸ் என்ன பட்டீஸ் செய்கிறாண்டாலும் வந்துட்டு லூஸாக பிசையப்படாது, செய்கிறதுக்கு ஈஸியாகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் பட்டீஸ் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் சுருக்கண்டு இலகின மாதிரி ஆயிரும். அதை சுற்றி இப்படி ஒரு நாளை காலம் இப்படி இறுக்கமாக பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள். நிறைய நேரத்துக்கு வந்துட்டு பட்டீஸ் மொறுண்டு அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
நிறைய டைம் வைக்க தேவையில்ல. ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பேட்டிஸ் வந்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வழமையாக நாங்கள் பேட்டிஸ் செய்கிற மாதிரி கொஞ்சம் அழகாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தாராளமாக பேட்டிஸ் அச்சு வச்சு அப்படி இல்லாட்டி சில பேர் கிளாஸ் வச்சு வெட்டுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸி ஆகிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் எப்போவுமே பேட்டிஸ் வந்துட்டு கிளாஸ் வச்சு வெட்டி செய்வேன். அப்படி இல்லாட்டி இப்படி இந்த மூடி வச்சு செய்வேன். மூடி எடுக்கக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெரிய மூடியாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு பேட்டிஸ் செய்கிறதுக்கு ஈஸி ஆகிக்கும். நீங்கள் தட்டுறது வந்துட்டு மிச்சம் மெல்லிசாவும் இல்லாமல் தடிப்பமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் அளவு வச்சுக்கோங்க. நீங்கள் மிச்சம் மெல்லிசாக தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட கறியை வந்துட்டு உங்களுக்கு பார்க்கக்கலே விளங்கும். அந்த ஈரலிப்பு இல்லாமல் கிழங்கு வந்துட்டு நிறைய கசிஞ்சு வேகாமல் இப்படி துண்டு துண்டாக வைக்கும். இது பட்டிஸ் உங்களுக்கு செஞ்சதுக்கு பிறகும் கடித்து சாப்பிடக்கெல்லாம் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷால்லா கறி ஒரு தடவையாலும் இப்படி ட்ரை பண்ணி நீங்கள் ஷோர்ட் என்ன சரி பட்டிஸ் மட்டும் இல்லை ரோல்ஸ் கட்லட் எதுக்கும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்டிஸ் அழகாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபோக் கரண்டி வச்சு நான் இந்த மாதிரி ஒரு அச்சு வச்சுருவேன். இது வந்துட்டு அழகாகவும் மிக்கும். அதோட பட்டிஸ் வந்துட்டு அந்த பிரியாமல் அந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக அந்த மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி இதை பேக் பண்ண ஒரு ட்ரேயில் வந்துட்டு இந்த மாதிரி பட்டர் பூசி வச்சுக்கிறேன். உங்களுக்கு நன்ஸ்டிக் அப்படி இல்லாட்டி நீங்கள் வேறு ட்ரே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயில் பேப்பர் போட்டுக்கோங்க. மேலால் எக் வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி அந்த நாட்டு முட்டையோட உடச்சி நல்லா இப்படி பீட் பண்ணி விட்டுட்டு நான் இதை ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு அவசரமாகவே நிறம் வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மஞ்சள் கருவிக்குது இல்லையா, அதுக்கு லேசாக சீனியை கலந்து பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பூசிக்கோ. மேலும் இதை பூசினா கூட உங்களுக்கு அவசரமாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். அவனில் இருந்தாலும் சரி அடுப்பில் இருந்தாலும் சரி பேக் பண்ண முன்னுக்கு ஒரு 10-15 நிமிஷம் அந்த பாத்திரத்தை அப்படி இல்லாட்டி அவனை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூடு பண்ணி வச்சுக்கணும். அநேகரது நம்பிக்கை வென்ற நூர் எஜுகேஷன் சென்டர் திருப்பவும் அவங்களோட டெய்லரிங் கோர்ஸை மார்ச் 10 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த நூர் எஜுகேஷன் சென்டர் மூலமாக வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன் முறை மூலமாக டெய்லரிங் படிச்சுட்டு இப்போ அவங்களோட ஆடைகள் அவங்களே தைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சுய தொழிலும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நான் சொல்லியே நிறைய பேர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னைட்டே சொல்லிக்கிறாங்க, எனக்கு அவ்வளோ ஒரு பிரயோசனமாக இருந்துச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கையில் தான் திருப்ப நான் அவங்களோட கோர்சஸ் பற்றி செல்றதுல வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிக்குது. அப்போ நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிடல அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் முறை மூலமாக வீட்டிலே இருந்துட்டு உங்களுக்கு டெய்லரிங் படிக்கலாம். அடுத்ததான் நூர் எஜுகேஷன் சென்டர் வளமையாக செய்கிற மாதிரி அவங்களோட கேக் பேக்கிங் கோர்ஸையும் வந்துட்டு செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சு ஜாயின் ஆகிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வர ரமலானுக்காக வேண்டி ஸ்பெஷலாக இஃப்தார் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இஃப்தாருக்கு என்ன செய்கிறது, ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணுமே குடும்பங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் என்னென்ன உணவு வகைகள் நீங்கள் படிக்கலாம் அப்படின்ற லிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். அதோட வந்துட்டு ஸ்பெஷலாக இவங்களோட அனிவர்சரி செலிப்ரேஷனை முன்னிட்டு ஃப்ரீ கோர்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் அறிஞ்சிட்டு கட்டாயமாக ஆன்லைன் முறை மூலமாக ஜாயின் பண்ணி நூர் எஜுகேஷன் சென்டரில் இந்த கோர்சஸ்லேருந்து உங்களுக்கு பயன்பெறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வந்துட்டு அடுப்பில் தான் உங்களுக்கு பேக் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் அவனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் உங்களுக்கு அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். அடுப்பில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லேயர் மணல் அப்படி இல்லாட்டி உப்பு அதுக்கு மேலே ஸ்டாண்டை வச்சுட்டு நீங்கள் செஞ்ச இந்த பட்டிஸ் ட்ரேயை வச்சு மூடி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு அளவான நெருப்பில் பேக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பட்டிஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். உங்களுக்கு வந்துட்டு மணல் உப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா அடி கனமாக உள்ள ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு மேலால் ஒரு ஃபொயில் பேப்பர் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு கூட உங்களுக்கு பேக் பண்ணிக்கலாம். கேஸில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அளவான நெருப்பில் 30லேருந்து ஒரு 35 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணிட்டீக்கலே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் மேலால் வரும். அப்போ அந்த டைமுக்கு உங்களுக்கு இறக்கி சர்வ் பண்ணிடலாம். இப்போ வார ரமலானுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் எந்த நாளும் ஷோர்ட் இட் செய்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். சில ஒர்க்கிங் உமன் இருப்பாங்க, இல்லாட்டி அப்படி கஷ்டமானவங்க வந்துட்டு இதை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரப் இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்டில் போட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி அடுக்கி ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு மேக் அண்ட் ஃப்ரீஸ் செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக முக்கியமாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்.
என்னோட புதிய ப்ராடக்ட் இந்த கொதிப்பால் அப்படின்னு சொல்கிற இந்த மாவு வந்துட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதில் நாங்கள் வந்துட்டு அரிசி வறுத்தது, ஏலக்காய், மிளகு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த பவுடர் செய்வோம். இது வந்துட்டு இந்த தடுமல், காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடவே எல்லாமேக்கும் இல்லையா? அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு கஞ்சி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமாகவும் மிக்கும், டேஸ்ட்டாகவும் மிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. முதலாவது தண்ணியில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு, வெங்காயம் விருப்பம்டா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு வரக்கல இந்த கொதிப்பால் எங்கட பவுடர் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டிகள் இல்லாமல். தண்ணி வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் சுடு தண்ணி இப்போ உங்களுக்கு ஊற்றி கலந்துக்கலும். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு சீனி, உப்பு சேர்த்துக்கலும். எங்கட 100 கிராம் இந்த கொதிப்பால் பவுடரை வந்துட்டு தாராளமாக உங்களுக்கு 5 பேருக்கு குடிக்கிறதுக்கு போதுமைக்கும். நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட்டுக்கே என்னோட ஒரு ரெசிபிக்கு கட்டாயம் நாட்டு முட்டை தேவைப்படுதுண்டு, அது இந்த கொதிப்பாலுக்கு தான். இப்போ இது நல்லா கொதிச்சு வரக்கல நாட்டு முட்டை 2 அப்படி இல்லாட்டி 1 உங்களுக்கு தேவையான அளவு நல்லா இப்படி பீட் பண்ணிவிட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கொதி வரக்கல இந்த முட்டை வெந்துடும், அது வரைக்கும் இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. முட்டை நல்லா வெந்து வரக்கல கட்டி தேங்காய் பால் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு, எந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கலே அந்த பால் வந்துட்டு சூடாகிரும். அப்போ அதோடய உங்களுக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். லேசாக கொதி வார மாதிரி வரக்கலே ஆஃப் பண்ணிடுங்க, நிறைய கொதிக்க விடவானம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆற வச்சு சர்வ் பண்ணிடலாம். இது வந்துட்டு உண்மையிலே இந்த தடுமலாக இருக்கிறவங்களுக்கு, ஒன்றுமே சாப்பிட விருப்பம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் மிக்கும், அதோட ஆரோக்கியமாகவும் மிக்கும். கட்டாயம் 7 மணி நேரம் நாட்டு முட்டை சேர்த்தே செய்யுங்க. அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு மற்ற முட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், வெள்ளைப்பூடு வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்டா சேர்க்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு எங்கட ஏரியாவில் கொதிப்பால் அப்படின்னு சொல்லுவோம். வேறு வேறு ஏரியாகளில் இதுக்கு என்ன சரி பேர் சொல்லுவாங்களோ தெரியா, அப்படி இருந்தால் கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லுங்க. இது வேறொன்றும் இல்லை, கொஞ்சம் அரிசை நல்லா பொன்னிறம் ஆகிறதுக்கு வறுத்துக்கணும். அது லேசாக வறுப்பட்டு வரக்கலே உங்களுக்கு தேவையான அளவு, உரப்புக்கு தேவையான அளவு மிளகு விதையாக சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு தேவையான அளவு ஏலக்காய், அவ்வளோதான் சேர்த்து கொஞ்சம் கப்பிக்கிறதுக்கு அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கஞ்சாவும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி புட்டு மாதிரி பிடிச்சி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் கூட அப்படியும் சாப்பிடலாம். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு விருப்பமாய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்டர்ஸ்க்கு வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் தார இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். கஞ்சி அப்படியே காய்ச்சி ஆற வச்சுட்டு எங்களோட பட்டிஸை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரு இப்படி ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் இது எவ்வளோ கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் எண்ணெயில் போட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இது நல்லா டேஸ்ட்டாகவும் மிக்கும், அதோட ஆரோக்கியமாகவும் மிக்கும். நான் உங்களுக்கு கொண்டு உடச்சி காட்டுறேன்னு பாருங்கள், இது எவ்வளோ அப்படி மொறுன்னு டீக்குதுன்ட்டு. நீங்களே பாருங்கள், உள்ளுக்குள்ளே கறியெல்லாம் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷால்லா கட்டாயம் இதை நோம்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமான எங்களோட நோன்பை வந்துட்டு இந்த டீப் ஃப்ரை இதெல்லாம் வந்துட்டு கெடுத்துடப்படாது இல்லையா? அப்போ இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி செஞ்ச பட்டீஸ், அதுக்கப்புறம் இந்த கஞ்சி எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு அப்படியே சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நல்லா காடுகள் சூழ்ந்து ஒரு இயற்கை இடத்துக்கு நான் புள்ளைகள் எல்லாம் போய்த்திருந்தோம். அப்போ அங்கே போய்ட்டு தான் குடிச்சிட்டிருக்கிறோம். குருநாகலையெல்லாம் மாஷா அல்லாண்டு இந்த குளத்துக்கு, மரத்துக்கு, காட்டுக்கு பஞ்சமே இல்லை. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலுண்டு அப்படியே திரும்புகிற இடமெல்லாம் மீக்கும். அப்போ நாங்கள் போன இந்த இடத்துல வந்துட்டு இருங்கு ஸ்பெஷல் ஆகிக்கும். இது நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இருங்கெல்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த குருநாகலை குளத்துக்கு போய்த்திருந்தோம். அந்த குளம் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அழுக்காத அளவுக்கு அவ்வளோ அழகாய்க்கும். நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போய்த்திருந்தோம். அப்போ அந்த கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்க்குறது. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.